இந்த ஒரு மகத்தான நிகழ்வுக்கு என்னை அழைத்த ஏஎல்பி குடும்பத்திற்கும் ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கும், அந்த பொதுவுடைமூர்த்தி என்னும் பதக்கத்தை தாங்கி நிற்கும் நவரத்ன மாலையான ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் பலர் தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கலாம், அல்லது ஜோதிடம் கற்கும் மாணவர்களாக இருக்கலாம், அல்லது ஜோதிடத்தை நாடும் விரும்பிகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இயற்கை நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது ஓரணியில், ஜோதிடம் என்னும் பாதையில். இந்த நன்னாள் ஒரு பொன்னாள் என்று சொல்லலாம். இது ஒரு நிறைந்த பௌர்ணமி நாள் மட்டுமல்லாமல் உழைக்கும் வர்க்கத்திற்கான மேதினம். இந்த மேதினம் உணர்த்துவது உழைப்பால் உயரலாம் என்பதுதான். ஆனால் நம்ம கிட்ட இருக்க பெரிய டவுட் வந்து எல்லாருமே உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் எங்கே உழைக்கிறது, எப்படி உழைக்கிறது, அதுதான் பெரிய பிரச்சனை. தெளிவற்ற நிலை தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை நாடுகிறோம். வாழ்க்கையில் தெளிவு கிடையாது. ஏன் பிறந்தோம், எதுக்கு வாழறோம், எப்படி இறக்குறோன்ற தெளிவு இல்லை. இதை புரிய வைப்பது தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தின் ஒரு பகுதி தான் ஜோதிடம். நிறைய பேர் ஆன்மீகம்னா காவி கட்டிக்கிட்டு ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு போகணும், இமயமலையில் போய் உக்காந்தாதான் வந்து ஆன்மீகம். அப்படி இல்லை. வாழ்வின் அனுபவத்தை புரிந்து கொண்டவர்களிடம் நாம் கற்கும் ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகம் தான். வாழ்க்கை என்பது 2 கேள்விக்குறிகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், 2 கொஸ்டின் மார்க். நம்மால் பதில் சொல்லக்கூடிய அடிப்படை ஆதாரங்களோடு பேசக்கூடிய விஷயங்கள் அறிவியல் எனப்படும். அது 2 கேள்விக்குறிகளுக்கு உள்ளே அடங்குபவை. அந்த 2 கேள்விக்குறிகளுக்கு அப்பால் இருப்பது அனைத்தும் ஆன்மீகம். எங்கே தொடங்குகிறது வாழ்க்கை, அது முதல் கேள்விக்குறி. பிறப்பு. எங்கே நிறைவடைகிறது வாழ்க்கை, அது கடைசி கேள்விக்குறி, அது மரணம். எங்கிருந்து வருகிறோம் தெரியாது, மரணத்திற்கு பிறகு எங்கே போகிறோம் புரியாது. அதன் பிறகு இருப்பது தான் ஆன்மீகம். அது இயக்குபவன் தான் இறைவன். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ கலியுகம்னு சொல்கிறோம். கலியுகத்தில் இப்படி தான் கஷ்டங்கள் வரும்ன்றோம். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் ஜோதிடர்கிட்ட போகும்போது எதோட போகிறாங்க அப்படின்னா பிரச்சனைகளோட போகிறாங்க. மனிதர்களுக்கு இப்போ நிறைய கூடுறது வந்து நகை கடைக்கு அடுத்தது வந்து அதிகமாக கூட்டம் சேர்ற இடம் ஒன்று கோயில், இன்னொன்று ஆஸ்பத்திரி. ஏன்னா அத்தனை நோய்கள், அத்தனை பிரச்சனைகள். ஒரு நாள் லீவ் கிடைச்சா முன்னெல்லாம் சினிமாவுக்கு போகலாமா, சர்க்கஸ்க்கு போகலாமா, இல்லை வேறு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பீச்சுக்கு போகலாமா. இப்போ வந்து எந்த கோயிலில் போனால் என்ன பரிகாரம். புழலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, டீசலை போட்டுக்கிட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு அங்கே போனால் நம்மளோட பிரச்சனை தீருமா, இல்லை ஒரு மலை மேலே போய் ஒரு பெருமாளை வழிபட்டால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு குறுக்கு வழியில் எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் தான் தேடிட்டு பலரும் போயிட்டுருக்காங்க. நோயாளிகள் ஒரு பக்கம் மருத்துவமனைக்கு போயிட்டுருக்காங்க. இது ரெண்டுமே இப்போ வந்து ஒரு சர்வீஸ்ன்றது மாதிரி ஒரு பிஸ்னஸாக போயிட்டுருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ஜெனிவாவில் WHO ஒன்று இருக்குது, இன்னும் இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. அதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம், மனிதர்களோட எளிதில் கலக்கக்கூடிய ஒரு விஷயம், WHO அப்படின்னு பேர். அது என்னென்னா யூடியூப் ஹெல்த் ஆர்கனைசேஷன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு அடிப்படை கல்வி தகுதியோ அனுபவமோ எதுவுமே இருக்க வேண்டாம். ஒரு ஃப்ரண்ட் கேமரா இருந்தால் போதும். You can become a doctor, you can become an engineer, you can become an astrologer, you can talk anything, what nonsense you want you can talk. There is no control for that. சென்சார் கிடையாது, இஷ்டத்துக்கும் பேசலாம். ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணணும்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ஒரு 1000 வீடியோஸ் வரும். அந்த 1000ல் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலே ஜோதிடமாக இருக்கும். அந்த ஜோதிட கிளைகளை பார்க்கும்போதே எந்த ஜோதிடத்தை நம்ம நாடி போகிறது, நாடி ஜோதிடமா, நாடாத ஜோதிடமா, எந்த பద్ధதி, கேபியா, ஏபியா, விபியான்னு ஏகப்பட்ட இனிஷியல்ஸோட ஏகப்பட்ட ஜோதிட முறைகள். அப்போ எங்கே போனால் எத்தை தின்னால் பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை வந்து நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும். மக்களே, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வயது, அனுபவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, பல விஷயங்களை கடந்து வந்திருப்போம். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம். என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், யாராவது ஒருத்தராவது பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தவங்களும் கிடையாது, துக்கத்தோடு இருந்தவங்களும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம வாழ்கிற பூமிக்கு வந்து பூலோகம்னு ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கர்மலோகம்னு ஒரு பேரும் இருக்குது. கர்மலோகம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு QR கோடோட பிறக்கிறோம். பிறக்கும் போதே நம்ம கூட ஒரு QR கோட் இருக்குது, அதுதான் ஜாதகம். அந்த 12 கட்டங்கள், அதில் 9 கிரகங்கள், அதுதான் அந்த குட்டி குட்டியாக QR கோடில் நீங்கள் பார்க்குறது. ஏற்கனவே ஃபிக்ஸ்டு
அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் போதும் உங்கள் லைஃப் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு ஸ்கேனர் இல்லை நம்மக்கிட்ட. அதனால தான் அதை எடுத்துகிட்டு தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது லைஃப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் வி ஆர் மேக்கிங் இட் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுவேன் யூஸ்வலாக அந்த மோட்டிவேஷன் டாக் போகும்போது. லைஃப் இஸ் ரியலி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஒன்லி வி ஆர் மேக்கிங் இட் காம்ப்ளிகேட்டட். ஆனால் ஆன்மீகத்தில் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் இங்கே பிறந்திருக்கிறது பிறவி பயன் என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் நம்ம பண்ண திருவிளையாடல்கள், அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்ஸ், புழல் ஜெயில் மாதிரி நம்ம வாழ்க்கை. ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிற இடம் கிடையாது வாழ்க்கை என்பது. நமக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நாம் செய்த தவறை திரும்பி பார்த்து திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த சிறிய கால அளவு மிக மதிப்பிற்குரியது. கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம், அதுவும் மானிட ரூபத்தில் முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒருவனால் தான் இறைநிலை அடைய முடியும்னு சொல்லும்போது, நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கே முதல்ல நம்ம அது வரம்னு நினைக்கணும். அதை தவிர எனக்கு இந்த வரம் கிடைக்குமா அந்த வரம் கிடைக்குமா, இதுதான் வரம். மனுஷனாக பிறந்ததே ஒரு வரம். அதை வச்சு இந்த இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்னென்ன நல்லது பண்ணலாம் அடுத்தவங்களுக்குன்னு யோசிக்கணும். பேதை மனிதனே கடமையை இன்றே செய்வதில் தானே ஆனந்தம்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்கும். ஆனந்தம் எங்கே இருக்கு, அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு ஓடுறோம். பட் உன்னுடைய கடமையை நீ இன்னைக்கு செஞ்ச ஆனந்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கர்மலோகத்தில் நாம் பிறந்ததுக்கு நம்ம என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன அந்த QR கோட் ஸ்கேனர் தான் ஜோதிடம் என்பது. எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கோம், பிறவியில் எதனால இந்த பிறவி எடுத்திருக்கோம், எந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தால் அதை வச்சு நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை நிர்ணயிக்க முடியும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்க முடியும். ஆனால் பொதுவாக மக்கள் ஜோதிடர்கிட்ட வரும்போது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை எனக்கு வந்து ஆப்ரேஷன், இல்லை ஏதாவது வேலை கிடைக்கணும், டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷனு, ஏதோ ஒன்று வீடு வாங்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இப்படி ஒரு பிரச்சனை. ஒரு சிலர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜோதிடரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு சொல்லுங்கள், என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா. இப்படியும் ஒரு குரூப் இருக்கும். ஜோதிடம் அதற்காக அல்ல. உங்களுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நுண்மையான தெய்வீக கலை தான் ஜோதிடம். நம்ம ஏற்கனவே என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் பரிகாரம். ஆனால் இப்போ பரிகாரன்றது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், ஒரு விஷயம் நடக்கலை, உடனே அவர் கட்டத்தை பார்க்கணும், பார்த்துட்டு எனக்கு வந்து 4 கோயிலுக்கு அனுப்பணும், 2 ராசிக்கல் போட்டுக்க சொல்லணும், வீட்டில் வந்து பிரமிடை வைக்க சொல்லணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ண சொல்லணும். ஆனால் நமக்கு எல்லாமே சரியாயிடணும். இது சான்ஸே கிடையாது. தெர் இஸ் நோ சான்ஸ் அன்லஸ் அதர்வைஸ் யூ ரியலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ், ரெக்டிஃபை இட். ரியலைஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் தான் லைஃப். எது வரைக்கும் நம்ம தவறுகளை நம்ம உணராமல் இருக்கிறோமோ, எது வரைக்கும் நம்மளுடைய தவறுகளை நம்ம திருத்திக்கொள்ளாமல் இருக்கிறோமோ, அது வரையில் நம்மளுடைய விதி மாறாது என்பது தான் நிதர்சனமான விதி. ஆனால் அதை செய்கிறதுக்கு யாருக்குமே மனசு கிடையாது. பரிகாரம்னா ஏதோ ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோம். சிம்பிளாக நம்ம பரிகாரம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோட்டில் போயிட்டுருக்கோம், டிராஃபிக்கு வண்டி நகர மாட்டேங்குது முன்னாடி. அந்த நேரத்தில் என்ன பரிகாரம்? ஹார்ன் அடிக்கிறது தான் பரிகாரம். பச்சை மிளகாவை கடிச்சிட்டோம், காரம் கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டுது, என்ன பரிகாரம்? தண்ணி குடிக்கிறது தான் பரிகாரம். இதுக்கெல்லாம் இப்போ ஜோதிடத்தில் பார்த்துட்டு இருப்போம். அப்பப்போ நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி அப்பப்போ நம்ம ஏற்படுத்திக்கிற நிவர்த்திகள் தான் பரிகாரமே தவிர, பரிகாரம் வாழ்க்கையை மாற்றி விடாது. டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். இதையெல்லாம் நம்பி பணத்தை செலவழித்து கடைசியில் நிம்மதியும் இழந்து போகிற மக்கள் மத்தியில் அவர்களுக்கும் எளியில் புரியும் வகையில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு உடனே வந்து நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் பார்த்துட மாட்டோம், உடனே போய் ஒரு ஜோதிடரை போய் பார்க்க மாட்டோம். நம்ம கையில் ஃபஸ்ட் எடுக்கிறது ஒரு பெயின் பாம் இல்லையா? நம்ம ட்ரேட் நம்ம பேசக்கூடாது பொது வழியில். எல்லார் வீட்லேயும் மஞ்சள் கலரில் ஒன்று உட்காந்துருக்கும், தலைவலியாக உடனே அதை எடுத்து தேய்ச்சி விட்டால் சரியாயிடும். இப்படி அதுக்கு நியூராலஜியும் படிச்சிருக்கலாம். ஒரு 5 வருஷம் MBBS படிச்சுட்டு, அப்புறம் ஒரு 3 வருஷம் அதை பற்றி நியூராலஜியில் ஒரு MD படிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு DM பண்ணி எல்லாம் படிச்சிருக்கலாம், எது அந்த தலைவலியை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அந்த தலைவலி எதனால வந்ததுன்னு புரியாமலே ஒரு பாம் எடுத்து போட்டு நம்ம தலைவலியை போக்கிக்கிற மாதிரி, நமக்கு இமீடியட் ரிலீஃப் தேவைப்படுற இடத்துல நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த AI காலத்தில் நம்ம கையில் ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து அந்த பெயின் பாம் மாதிரி எங்கே பெயின் இருக்கோ அப்போவே தேய்ச்சிக்கோன்னு கொடுத்தது தான் இது ALP. இந்த ALPன்றதை வந்து அடிப்படை ஜோதிடம் படித்து, அது ஒரு 1.5 வருஷம் தனியாக படித்து, அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் குரு கிட்ட கற்றுக்கிட்டு, நம்மளும் அல்லல் பட்டு லோல் பட்டு கடைசியில் வந்து நான் ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறத விட, புத்திசாலித்தனம் ஏற்கனவே இதில் பயணித்து இதில் மூழ்கி முத்தெடுத்த ஒருத்தர்கிட்டேருந்து அந்த அனுபவத்தை எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே. அதுவும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கைபேசியிலே வந்துடுது எல்லாமே. பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறோம், நடுவில் வந்து இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரில, G மேப் பார்க்குறோம், கூகுள் மேப் போட்டால் கரெக்டாக காமிச்சு கொடுத்துருது, நீ ரைட் எடு லெஃப்ட் எடு. அதில் ஒரு அம்மா அவர் வந்து பேசுவாங்க,
டேக் லெஃப்ட், அந்த பேர்லாம் கொஞ்சம் இதுவாக இஷ்டத்துக்கும் சொல்லுவாங்க. இருந்தாலும் வழிகாட்டுவதற்குன்னு ஒரு அம்மா இருப்பாங்க ஜிமேப்பில். அந்த மாதிரி நீங்கள் காரில் போகும்போதோ இல்லை வழியில் முடிவெடுக்காமல் ஒரு பிஸ்னஸுக்கு போகிறீங்க, என்ன பண்ணுறது, இது நல்லா நடக்குமா நடக்காதா, டக்குன்னு எடுக்க ஏஎல்பியை போட்டுப்பார். எத்தனாவது இடம், 12 எப்படி இருக்குது, 8 எப்படி இருக்குது, 6 எப்படி இருக்குது, 2 கரெக்டாக இருக்கா, ஓகே இன்னைக்கு போகலாம் அப்படின்னு உடனடியாக கையில் ரெடி ரெக்கனர் மாதிரி ஒரு மெத்தடை ஒரு நம்மளோட செல்ஃபோன்லேயே தனியாக மறந்துட்டுலாம் போக முடியாது. இன்றைக்கி எதை மறந்தாலும் மறப்போம், வண்டி சாவை கூட மறந்துடுவோம். ஆனால் வந்து நம்மளுடைய மொபைல் இல்லாமல் நம்ம போக மாட்டோம். ஸோ அந்த மொபைலுக்குள்ளேயே நுழைஞ்சது தான் வெற்றி இந்த ஜோதிட முறைக்கு. அதுலேயும் வந்து ஏஎல்பி அதில் முதன்முறையாக செய்து அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, அதிகாலையில் எழுந்துக்கிறத பற்றி சொன்னாங்க. இதெல்லாம் யாருக்கும் நிறைய பேருக்கு இதுதான் பரிகாரமே. ஜோதிடத்தில் நீங்கள் ஜோதிடம் கூட கற்றுக்க வேணாம், நல்லா இருக்கணுமா ஒழுக்கத்தை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் போம்பப்படும். இதையே நம்ம ஏற்றுக்காதவங்க நம்ம எப்படி நம்ம கிரகங்களை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம், ஆராய்ச்சி பண்ண போகிறோம்? சரி, கிரகங்களை தான் நான் நம்புவேன், எனக்கு வந்து இந்த 9 கிரகங்கள் தான் எல்லாமே. ராகு கேது எங்கே இருக்கான்னு பார்க்கணும், சூரியன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும், சந்திரன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும், யார் நீச்சம் யார் உச்சம், யாரை எங்கேருந்து பார்க்குறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே ஒரு பரிணாம வளர்ச்சியில் போயிட்டு இருக்கு, எவல்யூஷன். ஜோதிடத்துக்கும் ஒரு பரிணாமம் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம், பாரம்பரிய ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, பராசுர ஹோர சாஸ்திரா, அதுதான் முதல்ல வந்தது. இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க அஷ்டவர்க்கம்னு இருந்ததுன்றாங்க. அதுக்கு முன்னாடி கலியுகத்தில் வந்து தான் ராகு கேது இருந்தது. அதுக்கு முன்னாடி ராகு கேதுவே கிடையாது, 7 கிரகங்கள் தான்றாங்க. அப்போ அதுலேயும் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. நம்ம இன்னைக்கு சொல்கிற பாரம்பரிய ஜோதிடம்ன்றதுலேயும் ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒரு பரிணாம வளர்ச்சி. அதனுடைய தொடர்ச்சி, அந்த வளர்ச்சியின் தொடர்ச்சி தான் இந்த ஏஎல்பி. இது ஏஎல்பியோட முடியுமா? இல்லை. ஏஎல்பியிலே நான் வரும்போது அடிப்படைன்னாங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்னாங்க, A1ன்னாங்க, A2ன்னாங்க, A3, இப்போ போயிட்டே இருக்கு. அது எங்கே போகும்? வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி. துல்லியத்தின் மிக அருகாமையில் போய் கொண்டிருக்கிறது இந்த ஏஎல்பி. அடுத்த 10 நிமிஷம்னு சொன்னாங்க நான் கற்றுக்கும் போது, இப்போ பார்த்தா அடுத்த 10 நொடிகளுக்கு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டு அதுக்கு உள்ளே போய் உட்கிரகித்து அதை பிறருக்கும் சொல்லி உணர்தலும் உணர்த்துதலும் என்பதை நிரூபித்திருக்கும் பொதுவுடைமூர்த்தி ஐயாவிற்கு நாம் எல்லோருமே கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு யாருமே சட்டம் தேடிட்டு ஒரு அஸ்ட்ராலஜரை போகிறதில்ல, எடுத்த உடனே எடுத்துடுறாங்க. அதுவும் முக்கியமாக ஏஎல்பி கற்றுக்கிறவங்க, அந்த ஏஎல்பி ஆப் இருக்கிறவங்க யாருமே வந்து பயப்படுவது கிடையாது. என் வாழ்க்கை இதுதான், என் கியூஆர் கோடு இதுதான், அதுக்கு ஸ்கேனர் இருக்குது, போட்டு பார்த்தேன்னா இவ்வளோதான். அதுவும் ஒரு அட்சய பாவம்லாம் பார்க்கும்போது இப்போ தான் நடக்க போகுதுன்ற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னும் போது இதை யோசித்து இதில் பல ஆண்டுகளை செலவழித்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிற இந்த முறைக்கும் அதை உருவாக்கிய நமது பொதுவுடைமூர்த்தி ஐயாவிற்கும் அவருடைய குழுவை சேர்ந்த அனைவருக்கும் மிகுந்த கரவொலியுடன் நாம் பாராட்டி தெரிவிக்க வேண்டும். ஏஎல்பி என்பது ஒரு டூல். அந்த டூல் மட்டும் இருந்தாலே நீங்கள் வெளியில் வந்துட முடியாது. அந்த டூலை பயன்படுத்தக்குண்டான அடிப்படையான நாலெட்ஜும் அதை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அடிப்படை கல்வியும் பயின்றால்தான் இதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் இதுவரைக்கும் யார் யார் ஏஎல்பி கற்றுக்கலையோ அவங்க இனிமே உடனடியாக அடுத்த அடிப்படை வகுப்பு எப்போ தொடங்குதுன்றதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் தான் உங்கள் வாழ்க்கைக்கே பரிகாரமாக இருக்கும். ஸோ அந்த நாள் முதலே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும், மிகப்பெரிய ஏற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்த இந்த ஏஎல்பிக்கும் அதை நமக்கு வழங்கிய கலைவாணிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் இங்கே காலையில் வந்து ஒரு அருமையான பாட்டை பாடி ஒரு வைப்ரேஷனை கொடுத்த மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும், இங்கு வந்து உங்கள் முன் இந்த நல்ல நாளில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஏஎல்பி குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சுரேஷ் சார். ஏன்னா ஏஎல்பியை அதிகாலை பொழுதில் ஆரம்பிப்பதே சிறப்பு என்பதை சொல்லி, நீச்சம் சொல்லி, உச்சம் சொல்லி, நீச்ச பங்கம் சொல்லி எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மெய் சிலிர்த்து போச்சு. துல்லியம் 10 நிமிடத்திற்கு சொன்னார்கள், அடுத்து 10 நொடிக்கு சொல்லுவார்களோ என்று பாரம்பரிய ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்வார்கள். தசை, புத்தி, அந்திரம், அதி அந்திரம், சூக்ஷமம் என்று அதை பிரிப்பார்கள். இப்போ அந்தரம் வரைக்கும் தான் பெரும்பாலான ஜோதிடர்கள் பார்க்கிறார்கள், அதி அந்தரத்தையும் சூக்ஷ்மத்தையும் பார்க்கறதில்ல. ஆனால் ஏஎல்பி ஜோதிடம் அதையும் கணித்து மிக துல்லியமான முறையில் அடுத்த 10 நொடிக்கு சொல்ல இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் அவர் சொன்னார். நான் வந்தப்போ 1ன்னாங்க, 2ன்னாங்க, அட்வான்ஸ்னாங்க, இன்னும் போயிட்டே இருக்குது அப்படின்னாங்க.
அதில் எல்லோரும் இணைந்து அவரவர் வாழ்க்கையை ஒரு கண்ணாடியைப் போல அவரவர்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஏஎல்பியினுடைய அக்ஷய லக்ன பத்ததியினுடைய முறை என்பதை சொல்லி, ஏஎல்பி படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும், நான் பிறரிடத்தில் நன்றி உணர்வோடு இருப்பேன் என்பது. எல்லோரும் வந்து பாராட்டுகிறார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை ஏஎல்பி சார்பாக தெரிவிக்க வேண்டும் என்றால் ஒரு நன்றி தெரிவிக்கும் பாடல் அரங்கில் மலர வேண்டும். இதோ அரங்கில் நன்றி தெரிவிக்கும் அந்த பாடல். கைத்தட்டல் நல்ல கையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3ஆம் பாவகம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ தட்டுங்க பார்க்கலாம். யாருடைய முகத்திலுமே புன்னகை தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் புன்னகையை காட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். கை தட்டும் போது 2 கையும் 5 விரலும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்மா. ஆனால் நீங்கள் சைட்லலாம் தட்டுறீங்க. ஹார்ட்டுக்கு நேராக வச்சு கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு தடவை. இங்கே நிறைய பேர் தட்டவே இல்லையே மேடையில். வெரி குட். வணக்கம் சுரேஷ். வணக்கம். இல்லை, சுரேஷியை பார்த்த உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது, அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ தொலைக்காட்சியில் உட்காந்து 10ஆம் இடத்துக்கு வருது, 9ஆம் இடத்துக்கு வருது, 8ஆம் இடத்துக்கு வருது சினிமாவை சொன்னார். ஆனால் இன்றைக்கி அது ஜாதகத்துக்கு ரொம்ப கரெக்டாக பொருத்தமாக இருக்குது. ஜோசியத்துக்கு அவர் எங்கேயோ டச் பண்ணியிருக்குது ஒவ்வொரு கட்டமும். என் அன்புக்குரிய ஏஎல்பி குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய கைத்தட்டல் மூலமாகவே நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக போட்ட பாடல், இப்பொழுது போட்ட பாடல் வந்து நன்றி பாவத்தோடு வந்துச்சு. நான் இந்த மேடையை நன்றிக்குரிய மேடையாக நான் வந்து இப்போது பயன்படுத்திக்கிறேன். என்னுடைய முதல் நன்றி யாருக்கு சொல்வேன்னா, அப்பா அம்மாவுக்கு அதை விட்டுருங்க, அதை நம்ம வாழ்நாள் நன்றி சொல்லி ஆகணும். ஆனால் அந்த ஏஎல்பி அப்படிங்கிற இந்த காரணம் அமைஞ்சதுக்கு முதல் நன்றி என்னுடைய இளைய சகோதரி டாக்டர் இளவரசி அவர்களுக்கு. உங்களுடைய பலத்த கைத்தட்டல் மூலம், பலமாக கைத்தட்டினா நல்லா இருக்க, உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரீங்க. இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளே நீங்கள் 2019 தடவை கைத்தட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் ரேகையிலே பிரச்சனையே இல்லைங்கிறத சில அறிஞர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ கைத்தட்டுங்க பார்க்கலாம். வால்யூம் ஏற்றுப்பா. இந்த நன்றி யாருக்குன்னா, நான் முதல்ல சொல்கிறது நன்றி வந்து என் தங்கைக்கு சொல்லிட்டேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா, என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது என் நண்பர் சொன்னார், நடிகர் தாமு மாணவர் தலை, அதெல்லாம் வேற. ஆனால் இங்கே நான் ஒரு மாணவனாக அவங்க முன்னாடி நிற்கிறேங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய பெருமை. அறுபத்தோரு வயதுக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது என்னை மீண்டும் மாணவனாக்கிய பெருமை, மீண்டும் எனக்கு ஒரு குரு கிடைத்த பெருமை, அந்த ஒட்டுமொத்த பெருமையும் திரையுலகத்திற்கு எனக்கு கிடைத்த மகா குரு யாருன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ஐயா அவர்கள். கைத்தட்டதுக்கு ரொம்ப நன்றி. கல்வி உலகத்துக்கு குருவாக கிடைத்தவர் என்னுடைய மகா குரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுக்கு அடுத்தபடியா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கட்டம் கட்டியாச்சுரா தம்பி, கட்ட பஞ்சாயத்து நடக்குதுரா தம்பி, நம்ம கையில் எதுவுமே கிடையாது, எல்லாமே கிரகங்கள் கையில் இருக்குது, ஆனாலும் உன் கையில் தான் இருக்கு அப்படின்னு வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை புரிய வைத்து, மிகவும் எளிதாக பொறுமையாக புரிய வைத்து, அந்த கலை எங்கே ஒளிந்திருக்கிறது என்றால், தமிழனுடைய பாரம்பரிய கலை 64 கலைகளில் 5வது கலையாக ஒளிந்திருக்கிறது என்பதை புரிய வைத்து, அந்த கலைக்குள்ளே என்னை அன்பாக அழைத்து, வகுப்புக்குள் என்னை அழைத்து, இந்த ஜோதிடக்கலை எனக்குள் அனுப்பி, இன்னைக்கு வாழ்க்கையை
100க்கு 100% புரிய வைத்த மகா குருதான் நம்முடைய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கைத்தட்டல் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி பொதுவான கைத்தட்டலாக இருக்கக்கூடாது. உண்மையிலே நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் எல்லோரும் எழுந்து நின்று கையை உயர்த்தி அவருக்கு தட்டி அவருக்கு அதை சமர்ப்பிப்போம். இந்த கைத்தட்டல் ஒளி அவர் காதுகளில் விழுந்து அவருடைய 3ஆம் பாவத்தில் விழுந்து அவரை ரெட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கணும். 11வது கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கணும், லாபம், பேரானந்தத்தை கொடுக்கணும். அவருக்கு அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சந்தோஷப்படுத்தணும். தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த ஞானத்தை தந்திருக்கிறார். அதனால ஒரே வரியில முடிக்கணும்னா, இன்னைக்கு இந்த ஜோதிட கலையில் நான் ஒரு எல்கேஜி தான். ஆனா ஜாலியா இருக்குங்க. உண்மையிலேயே சொல்றேன். எதை பார்த்தாலும் கட்ட கட்டமா தெரியுது. ஏன் கேட்குறீங்க? இதை பாருங்க, ஜன்னலை பார்த்தா மேஷம் அங்கே இருக்கு, இந்த மூலையில் போனால் அந்த பக்கம் மீனம் இருக்கு, இந்த பக்கம் வந்தால் மிதுனம் இருக்கு. எதை பார்த்தாலும் கட்ட கட்டமாக தெரியுது. இந்த கேமரா பார்த்தாலும் ஒரு கட்டம் தான் தெரியுது முன்னாடி, வியூ பாயிண்டரை பார்த்தா. அவ்வளவே நம்ம நீல்கருவில் ஐயா பெட்ஷீட்லையும் கட்ட கட்டமாக இருக்கு. அதான் ஆச்சரியம். புரிஞ்சிருந்தா கை தட்டி இருப்பீங்க எல்லாரும். நான் பேசுகிறேன் பாருங்க, எனக்கு பின்னாடியும் கட்டம் தான். இந்த பால்கனியில் உட்காந்துருக்காங்க பாருங்க முன்னாடி, அதுவும் கட்டம் தான். அப்பதான் தெரியுது லைஃப்ல கட்டம் கட்டி அடிக்கிறானுங்கப்பா அப்படின்னு. கேட்டதெல்லாம் உண்மை. புரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நேரம் கட்ட பஞ்சாயத்து இது இல்லை, அங்க ஒண்ணு நடக்குது, கட்ட பஞ்சாயத்து. என் அருமைக்குரிய ஏஎல்பி குடும்ப நண்பர்களே, நீங்கள் பாக்கியசாலிகள், பாக்கியம் பெற்றவர்கள். இல்லைன்னா இந்த குடும்பத்துக்குள்ள வர முடியாது. உங்களை பத்தி தான் சொல்ற போது எப்படி கை தட்டணும்? அடுத்தவனுக்கு கை தட்டிய ஓஞ்சது போதும், உங்களுக்கு தட்டுங்க. முதல்ல ஜாதகர் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்ப பார்த்தாலும் தாழ்த்திக்கிறது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒண்ணுமே புரியல, அதெல்லாம் ஒண்ணு மேல வந்து நிக்கிறேன் எல்லாரும். இன்னைக்கு ஏதாவது புரியணுங்கிறதுக்கு தான். இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன். பின்னாடி இருக்கிறவங்க அவ்வளோ பேர் முதல்ல சந்திக்கும் போது ஏதோ என்னோட ரசிகைகள் மாதிரி தான் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் 35 லட்சம் மாணவர்கள் 3 லட்சம் ஆசிரியர்களை சந்திக்கும் போது எனக்குள்ள ஒரு ஆசிரியர் குணம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆசிரியர்களை, ஜோதிட கலையை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். தட்டலாமே நல்லா. நிறைய பேர் புதுசா வந்திருப்பீங்க, கணவன்மார்கள் வந்திருப்பீங்க, உங்க மனைவி ஜோதிடரா இருப்பாங்க ஏஎல்பி ஃபேமிலியில, புருஷன் ஏஎல்பி ஃபேமிலியில மெம்பரா இருப்பீங்க. ஆனா மனைவிக்கு தெரியாது உங்க அற்புதம், உங்க ஞானம். அதனால இந்த ஆசிரியர்களை எழுந்து நின்று அவர்கள் முகத்தை காட்டும்படி நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் எழுந்து நில்லுங்களேன் தயவுசெய்து, அவங்களாம் பார்க்கட்டுமே எவ்வளோ அழகாக உங்களை உருவாக்கி இருக்காரு பொது உடைமூர்த்தி ஐயா அவர்கள். எழுந்து நின்று அத்தனை ஆசிரியர்களும் உங்கள் முகத்தை காட்டுங்க பார்க்கலாம். கேமராவில் ஜூம் பண்ணி காட்டுங்க. எங்களை எல்லாம் காட்டுங்க, சினிமா நடிகர்களை அவங்கள காட்டுங்க, வாழ்க்கையை மாத்துறாங்க. நன்றி. இப்போ வாழ்க்கை மாறுமா? இந்த பராபவமே மாற்றத்திற்கான ஆண்டு. வாழ்க்கை மாறிடுமா? அப்ப எனக்கு பிரச்சனையா இருக்கு, ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு சாதகமாவே இல்லையே, பாதகமா இருக்கே, மாறுமா? மாறணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை. அது எப்படி மாறும்? எங்கெங்கேயும் போனோம், மாறல. கடைசியா போய் தான் பார்ப்போமே, ஒரு ஜாதகரை போய் பார்ப்போமே அப்படின்னு போனா அவர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. எப்பவுமே ஜாதகத்தில் சொல்லி பரிகாரம் எல்லாமே இருக்கும், பர்ஃபெக்டா சொல்றாங்க. ஆனா இங்க மட்டும்தான் பாதகம் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம், நமக்கு சாதகம் மாத்தலான்னு வந்தா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தம்பி, நீங்க முதல்ல வகுப்புக்கு வாங்க, உள்ள வந்து உங்களை நீங்களே பாருங்கன்னு சொன்ன அந்த பக்குவம் இருக்கு பாருங்க, உண்மையிலேயே அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க, நன்றி சொல்லுங்க.
அப்பவே அவர் உணர வச்சுட்டார், அவர் உணர்ந்ததை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து இந்த ஏஎல்பி ஃபேமிலியில் இருக்கிறவங்க திருப்பி திருப்பி உங்க கட்டத்தை நீங்க பார்த்துக்க வேணான்னு சொல்ல. ஆனால் நீங்க உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை மாணவர்களையும், உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் உறவினர்களையும் ஒன்றாக ஒரு நாள் சத்சங்கம் போன்று வீட்டுக்கு வரவழைத்து, காரணத்தை சொல்லாதீங்க, வரவழைத்து அவர்களை எல்லோரையும் ஒரு நாள் ஏஎல்பி வகுப்பில் உட்கார வைக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பீங்க நான் சொல்றது? எஸ், எவ்வளவு விழிப்புணர்வுங்க. காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் கிடையாது, காரியங்கள் இல்லாமல் காரணங்கள் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஒரு தொண்டைக்கு ஒரு கட்டம் வச்சிருக்காங்க. என் தொண்டை நல்லா இருக்கு, நாளைக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியல, தொண்டை அடைச்சிருச்சு அப்படின்னு ப்ரோக்ராம் போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டா, நீ ஏன் வருத்தப்பட்டங்கிறது காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணத்தோட இருக்கு. அப்ப இதுக்கு எப்படி வருத்தப்படுறது? வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லாத போச்சு. அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வருத்தது, எனர்ஜி விரயமாகாம, பணம் விரயமாகாம அங்கேயே இருந்து அந்த இடத்துல இருந்து இது எப்படிடா பிரச்சனையை சவாலா மாத்தி ஜெயிக்கிறதுன்னு கத்து கொடுத்தது பாருங்க. அந்த ஏஎல்பிக்கு எப்படிமா கை தட்ட போறீங்க எல்லாரும்? தட்டுங்கம்மா நல்லா. What a beautiful art. அதுதான் 5வது கலையில வச்சான் தமிழன். என்னுடைய சங்கல்பம், காலையில ஹோமத்தில் நான் உட்கார்ந்து சங்கல்பம் எடுக்கும்போது ஒரே ஒரு சங்கல்பம் தான், இறைவா நீ இருக்கிறாய், அதை நான் உணர்ந்தவன், உன்னோடு தினமும் பழகுபவன், நீ என் நண்பன் இறைவா, நீ பரமமித்திரன் எனக்கு. நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஏஎல்பி ஒரு பல்கலைக்கழகமாக்கு, மக்களை போய் சேரட்டும் உலகம் பூரா. அது நடக்கும். எப்படி நடக்கும்? எனக்கு தான் 6, 8, 10, 12 இல்லையே, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அது என் கண்ணிலேயே படமாட்டேங்குது. அப்படியா? படுமா படாதா? சத்தமா சொல்லு. எஸ்கேப் ஆகுமா? 6, 8, 10 போயிடு அப்படின்னா போயிடுமா? போவாதுன்னா கை தட்டுங்க, போயிடும்னா கை தட்டாதீங்க. போவாது. அப்ப போகாதுன்னா நம்ம எப்படி இருக்கணும்? அங்கேயே இருக்கணுமா எஸ்கேப் ஆகணுமா? அங்கேயே இருக்கணுமா எஸ்கேப் ஆகணுமாமா? அங்கேயே இருந்து இதுக்கு என்னடா பண்றது, இதில் சூட்சுமம் என்னடா, நம்ம குரு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தா, என்ன அழகாக அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. அந்த ஃபார்முலாவை நாம் எடுத்து சொன்னால் புரியாது. அதுக்கு எத்தனை ஆசிரியர்கள் ஒரு வாரமும் ஒரு நாளும் தனித்தனியாக வந்து என்ன அழகாக கற்றுக் கொடுக்குறாங்க. கைத்தட்டுங்க மறுபடியும். பியூட்டிஃபுல் டீச்சர்ஸ். ஆசிரியர் கலை என்பது சொல்லிக் கொடுத்து வர்றதில்லம்மா, அது ஒரு பெரிய நோபல் ப்ரொஃபஷன் ஆசிரியர் கலை. அதனால தான் a teacher teaches not for income. A teacher teaches not for income. A teacher teaches for outcome னு சொல்றார். அவுட்கமே மாணவன் தானே. அதே சமயத்தில் a teacher teaches not from the book. ஜோதிட புத்தகத்திலிருந்து இங்க எடுக்கல. A teacher teaches not from the book. A teacher teaches from the heart னு சொல்றார் டாக்டர் கலாம். இதயத்திலிருந்து எடுக்கிறாங்க 3ஆம் பாவம். What a great. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை தயவுசெய்து ஏஎல்பி பல்கலைக்கழகத்துக்குள்ள கொண்டு வாங்க. வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஜோதிட கலைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் நான் சென்று பேச இருக்கிறேன். அந்த சிலபஸில் ஏஎல்பியை கொண்டு வந்து நிற்க வைங்க. என்னம்மா நல்லா தான் தட்டுங்களேன். இதுவரைக்கும் நீங்க 418 தடவை தான் கை தட்டிருக்கீங்க. நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள குறைஞ்சபட்சம் 1000 தடவையாவது கை தட்டிங்கன்னா 10ஆம் பாவத்தில் மாமியார் பிரச்சனையே வராது. உணர்ந்திருந்தா கை தட்டுங்க, எல்லாம் தட்டாதீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. காலையில் கூட என் மனைவி கிட்ட இந்த மாதிரி நான் ஹோமத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன். நல்லபடியாக தான் வழி அனுப்புவான் தான் பார்த்தேன். போங்க போங்க. வந்தேன், உட்கார்ந்தேன், பின்னாடி அந்த சேர்ல தான் உட்கார்ந்தேன். குருநாதர் வந்தாரு. என்ன மேஜிக் நடந்ததோ தெரியல.
திடீர்னு பார்த்தோன்னா ஹோமத்துக்கு முன்னாடி இன்னமும் ஹோமத்துக்கு சிறப்பு விருந்தினராக வந்த மாதிரி உட்கார வச்சிருச்சு. அது எந்த கட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி உட்காந்த அந்த ஹோமத்துக்கு அதிபதி மாதிரி உட்கார்ந்தேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. எப்படி அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு பார்த்தா, காலையில் எங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கையால் ஒரு 100 ரூபாயை வாங்கிட்டு தான் வந்தேன். அப்போ தான் புரியுது, அப்பாவுடைய அருள் பேருள் இருந்தால் அது உண்மையிலேயே பாக்கியத்தை அருளி கொடுக்கிறது என்பது இன்னைக்கு காலையில் கண்டுபிடிச்சாங்க. காலையில் கண்டுபிடிச்சேன். அப்ப உறவு முறைகள் நம்முடைய ஜாதகத்துல ஜோதிடத்துல உறவு முறைகளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். ஆனா ஒண்ணுங்க, என்னுடைய மனைவி மாதிரி 7ஆம் கட்டம் யாருக்குமே அமையாது. பொறாமையில பிடிச்சிருக்கீங்க, இல்லைன்னா கை தட்டிருப்பீங்க எல்லாரும். யாருக்கும் அமையாது. ஏன்னா என் ஒய்ஃப் தான் எல்லாம் பாப்பா. வீடு பெருக்கிறது அவ தான் பாப்பா, துணி துவைக்கிறது அவ தான் பாப்பா, ஒட்டடிக்கிறது அவ தான் பாப்பா, பெருக்கிறது அவ தான் பாப்பா, சமையல் அவ தான் பாப்பா. அவ பாப்பா செய்யறதெல்லாம் நான் தான். நல்ல பாப்பா 7ஆம் கட்டத்தில் உட்காந்து விதவிதமா. அப்பதான் வெறும் பார்க்குறாலே நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம். பார்த்தா நான் உட்காந்துருக்கிற வீடு வேற வீடு, ஒரே வீடு தான். தப்பா நினைக்காதீங்க என் அருமைக்குரிய பெற்றோர்களே. விரயம் எப்படி வேணா வரும். அதனால தான் இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு, தெரிஞ்சு போச்சு. அதனால வாழ்க்கையில் 2 சவுண்டு தான். ஏஎல்பிக்குள்ள வந்து 2 சவுண்டை கண்டுபிடிக்கிறேன். நான் மிமிக்கிரியில் ஏகப்பட்ட சவுண்டு பண்ணுவேன், அது வேற. ஒரு ஹெலிகாப்டர் பண்றேன்னா அது எங்க வருது, தொண்டையிலேருந்து வருதுன்னு தெரியும். இப்போ நான் உங்களை கேட்குறேன் பாருங்க, தொண்டை எந்த பாவத்தில் எந்த கட்டத்தில் வருதுமா? தொண்டை சொல்லுங்க பார்க்கலாம். யார் 3ன்னது? இஎன்டியா? கை தட்டுங்க. அவங்களுக்கு சந்தேகமா இருக்கக்கூடாது. இயர், நோஸ், த்ரோட் அதுவே 3 தான்மா. நல்லா கை தட்டுங்கம்மா எல்லாம். இந்த மாதிரி மெடிக்கல் மேட்டர் யாராவது சொல்ல முடியுமா? அது ஜாதகம் சொல்ல வைக்கிது பாருங்க, எவ்வளோ அழகா. நேற்று ஒரு டாக்டர் பேசுறாரு, அவருக்கு ஜோதிட கலை தெரிஞ்ச டாக்டர். அவர் சொல்றாரு, எனக்கு ஈஸியா இருக்குது இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் எந்த டைமுக்கு பண்ணலாம், எப்போ தொடலாங்கிறது எனக்கு ஈஸியா இருக்குதுன்னு சொல்றாருன்னா, அப்போ எவ்வளோ அழகா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த முதியோர்கள்லாம். கை தட்டலாமே, தப்பு இல்லையே. சும்மா இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் அப்படிலாம் சொல்லலாம் யாரும் தள்ளி போட்டுற முடியாது, கடந்து போயிட முடியாது. மூடப்பட்ட நம்பிக்கைகள் வேணா சொல்லலாம், ஆனா உள்ள ஒரு அறிவியலை கண்டுபிடிச்சோம், விஞ்ஞானம் இருக்கு உள்ள. ஸோ அதனால 2 சவுண்டை கண்டுபிடிச்சேன். ஹெலிகாப்டர் ஈஸியா பண்ணிடலாம், அது நீங்களே பண்ணலாம். அது ஒரு காரி துப்புற சவுண்ட்ல தான் எடுக்கும். அதுக்கு பேர் அஸ்கி ஃப்ரீக்வன்சி பேர். 3 குரல் தான். ஒரு பல குரல்ல பேசுறோம்னா 3 குரல் தான். ஆராய்ச்சி. 1 பொய்யான பெண் குரல், ஷார்ப் நோட்டுன்னு சொல்லுவோம். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான். கை தட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்னு பொய்யான ஆண் குரல், பேஸ். ஹலோ, நம்ம நல்லா இருக்கியா? அது. 3வது ஹஸ்கி, ரகசியம் பேசுவல்ல. என்னாச்சு, கட்டம் பார்த்துட்டியா? பார்த்தேன். எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. அப்படியா? சரி பண்ணிடலாம். எப்படி? 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் பொறுத்துக்கோ. அது வரைக்கும் என்ன பண்றது? கம்முன்னு சொல்றது யாரு? மனைவி. புருஷன் கம்முன்னு இருந்துட்டா வரையா. பாதம் மாறும்போது வரும். என்ன பாதம்? ஓ, என் பாதத்தில் அடிபட்டது உனக்கு தெரிஞ்சு போச்சா ஏற்கனவே? அந்த பாதம் இல்லையா, இது நட்சத்திர பாதம். ஓ, அது வேற இருக்கா? புரியல அவருக்கு. இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு. ஏன் கஷ்டப்படுறீங்க? போடுங்க, கொண்டு வந்து ஏஎல்பி கிளாஸ்ல. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பரிகாரம். புரிஞ்சிருந்தா கைத்தட்டல் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஹெலிகாப்டர் பண்றோம்னா ஹஸ்கி ஃப்ரீக்வன்சி சவுண்டு, இது ரகசியம். இதுல ஃப்ரீக்வன்சி அதிர வச்சேன்னா அதுக்கு பேர் ஸ்பிட்டிங் நோட்டு. காரி துப்புற சவுண்டு, துப்பக்கூடாது. இந்த சவுண்டை என்னுடைய எபிக்ளாட்டிஸ் குரல் வலை மூடியில வச்சு கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணா அது எப்படி கலையா மாறுதுன்னு பாருங்க. ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியப்பட்டு ரசிப்பீங்க. பாருங்க அந்த கலையை பாருங்க, எப்படி எவ்வளவு அழகா அந்த கலை மாறுது பாருங்க.
எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்குது? கை தூக்குங்க. கை தூக்க முடியலன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எந்த கட்டத்தில் இருக்கு? நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்றேன்னா 4 இன்ஜின் தேவை. ஒன்று டாக்ஸி இன்ஜின், தரையில போனோம் ஃப்ளைட்டு. ரெண்டாவது டேக் ஆஃப் இன்ஜின், மூணாவது ஃப்ளையிங் இன்ஜின், நாலாவது லேண்டிங் இன்ஜின். 5 இன்ஜின், 4 இன்ஜின் தேவை. ஆனா தாமு சார், ஏஎல்பி மாணவன் தாமு சார் ஏரோப்ளேனை வாயால டேக் ஆஃப் பண்ணோம்னா 2ஆம் கட்டம் ஒழுங்கா இருக்கணும், வாய் ஒழுங்கா இருக்கணும். டேக் ஆஃப் பண்ணோம்னா 4 உறுப்பு முக்கியம். ஒன்று கல்லீரல். நிறைய பேருக்கு கல்லீரல் எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா ஏஎல்பி மாணவர்களுக்கு கல்லீரல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். நான் சொல்றது புரிஞ்சிருந்தா, ஒத்துக்கிட்டு இருந்தா இந்நேரம். அப்ப எல்லாரும் கையை நீட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த இடத்துல கை வைங்க. கடைசி விலா எலும்புக்கு இங்க வைங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, இந்த பகுதி எத்தனாம் கட்டம்? நல்ல சத்தமா சொல்ல. என்னமா வெக்கம்? 5 6 5 மேல் வயிறா? கல்லீரல் எங்க இருக்கு? மேல் வயிறுல. கை தட்டுங்க அவங்களுக்கு. 500 வேலை செய்யுதுமா உழைப்பாளி. 500 வேலை செய்யுது அந்த உழைப்பாளி. இந்த உழைப்பாளர் தினத்துக்கு முதல்ல கல்லீரலுக்கு கை தட்டுங்க எல்லாரும். நான் உழைக்கிறேன். என்னுடைய உழைப்பு என்ன உழைப்பு? அது உழைக்குது இங்க உட்காந்துக்கிட்டு. அதை உழைக்க விடுறதில்லை. நைட்ல தூங்குறதே கிடையாது. தூக்கம் போச்சுன்னா போச்சு கல்லீரல். இப்போ ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறேன். எங்கள் முகம் அஷ்டகோணலுக்கு மாறும். டிவியில் காட்டிடாதீங்கப்பா, க்ளோஸ்அப் காட்டிடாதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 2 சவுண்டு பண்ணுறேன். இந்த மிமிக்ரி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கிறோம், சும்மா இல்லை. அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், டே நீ இந்த கலையில் சாம்பியன் ஆகணும்னா 2 கிங் எடுத்து வெளியில் வைனார். 2 கிங் எடுத்து வெளியில வச்சதுனால இந்த மிமிக்ரியில் இன்னைக்கு 5 சாம்பியன்ல நான் ஒரு சாம்பியனா ஜொலிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த 2 கிங் எடுத்து வெளியில வச்சேன். எங்க அப்பா பேச்ச கேட்டேன். அது ஒரு பாக்கியம். அந்த 2 கிங் யாருன்னு அப்புறம் சொல்றேன். அந்த 2 சவுண்ட் என்னன்னு அப்புறம் சொல்றேன். இப்போ எப்படி ஏரோப்ளேன் டேக் ஆஃப் பண்றேன்னு பாருங்க. எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்குது? கை தூக்குங்க. ஏன் ஆச்சரியமா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் குட்ட குரலை, இந்த பல குரலை நீங்க அங்கிருந்து என்ன பண்ணீங்க? காதால கேட்டீங்க. காது எத்தனாவது பாவம்? அப்ப கம்யூனிகேட் ஆச்சா இல்லையா? அப்ப கம்யூனிகேஷனுக்கு கை தட்டுங்க அம்மா. எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்க தெரியுமா அம்மா? உடல் உறுப்பு ஆரோக்கியம் இருக்குமா? கை தட்டுங்கம்மா. அந்த 2 கிங் யாரு சார்? சொல்லவே இல்லையே. அந்த 2 கிங் யாருன்னா, இன்னைக்கு நான் இவ்வளவு ஆரோக்கியமா நின்று பாதம் வலிக்காம நின்று பேசுறேன்னா அந்த 2 கிங் வெளியில வச்சதுனால தான். அந்த 2 கிங் யாருன்னா, ஒருத்தன் ஸ்மோக்கிங்கு, இன்னொருத்தன் ட்ரிங்கிங்கு. 2 கிங்கை வெளியே வச்சதுனால தான் இன்னைக்கு ஒழுக்கமா நிக்க முடியுது. அந்த 2 கிங்கை வெளியே வச்சதுனால தான் எதிர்காலத்தில் இதே ஏஎல்பில ஒரு நாள் நானும் கிங்கா வந்து உங்க முன்னாடி நிற்பேன். ஏன்னா என் முன்னாடி இருக்கிற அத்தனை பேரை கிங்குங்க. இங்க சாதாரண ஆள் கிடையாது. மேடையில் அத்தனை கிங், ஏஎல்பி கிங். அதனால நான் ரொம்ப நேரம் பேசுறத பார்த்து யாரோ ஒரு அம்மா கட்டத்தை பார்க்கறாங்க. இவன் வாயால கெட போறான், இவனுக்கு 2 12 இருக்குன்னு பார்த்துட்டாங்க. அதனால என் வாய் விரயத்துக்கு போகாம இருக்கிறதுக்குள்ள நான் சுப விரயமா முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இதுவரை பொறுமையுடன் நம்ம வந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு ஒரே ஒரு ஆசை. அவங்க பொதுமுடிவூர்த்தி ஐயா அவர்களுடைய மனைவி, என் அன்பு சகோதரி, ஒரு நாள் கிளாஸ் எடுத்தாங்க. அது 5வது நாள் நினைக்கிறேன். அவங்க கிளாஸ் எடுக்கும் போது பெட்ரோலை பற்றி எடுத்தாங்க. அந்த பெட்ரோலை பற்றி அவங்க கிளாஸ் எடுக்கும் போது, கலாம் சார் இன்னைக்கு உயிரோடு இல்லாமல் போயிட்டாருன்னு நினச்சா. இருந்திருந்தாருன்னா
அந்த வீடியோ அவருக்கு போட்டு காமிச்சதுன்னா அவர் வீடு தேடி வந்து பாராட்டியிருப்பார். அவ்வளோ அற்புதமா அழகா பியூட்டிஃபுல் டீச்சர். எப்படி இவங்க இவ்வளோ அழகா பேசுறான்னு பார்த்தா நிஜமாலுமே டீச்சரு. கை தட்டுங்க அதுக்கு முதல்ல. எப்படி இத்தனை டீச்சரை உருவாக்குற ஆச்சரியப்பட்டு அவரும் டீச்சரு, மகா குருவும் டீச்சர் தான், ஏஎல்பி குருவும் டீச்சரு, எல்லாம் பிஎட். நான் கிடையாது. அது பிஎட்னா அது ஒரு தனி கலை. அதனால தான் நாங்கள்லாம் மோட்டிவேட்டர்ஸ். டீச்சர்கிட்ட எப்படி மாணவனை சேர்த்து வைக்கிறதுங்கிறதுல நிபுணர்கள். அது கலாமையா கொடுத்த ஒரு பொக்கிஷம், அவர் கொடுத்த கிஃப்ட் அது. ஸோ இந்த சமயத்தில் நாம் எல்லாரும் கையை உயர்த்தி நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்து, அவங்க உயிருடன் இருந்தாலும் உடலாக உயிருடன் இல்லாமல் இருந்தாலும் கைதட்டுவோம். அதே சமயம் என்னுடைய பயணம் மாணவர்கள் நோக்கி பயணமாக இருக்கிறதுனால இன்னும் 15 லட்சம் மாணவர்கள் நான் சந்திக்கணும். நான் உங்ககிட்ட இப்போ கையேந்தி நிற்கிறேன். எதுக்குன்னா, நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போவீங்க, இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போவீங்க. போகும்போது எங்கள் குடும்பத்தில் தாமு சார் வந்துட்டாரு. அவர் 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணுமா, 35 லட்சம் மாணவர்களை சந்தித்து முடிச்சிட்டாரு. கலாம் ஐயாவுடைய சங்கல்பம் நான் 15 லட்சம் மாணவர் இன்னும் சந்திச்சே ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் சினிமாக்குள்ளே வர முடியும். சினிமாக்குள்ளே வந்தால் தான் எனக்கு வருமானம். சினிமாக்குள்ளே வந்தால் தான் என்னுடைய பொருளாதார வளர்ச்சி. அதனால் அக்ஷய லக்ன பத்ததியில் அக்ஷயம் வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த நம்பிக்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் ப்ரேயர் பண்ணால், ஏஎல்பி ஃபேமிலி கூட்டு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, யாருக்காகனா எனக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த பட்டியலில், பிரார்த்தனை பட்டியலில் என்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய பாவம், உங்களுடைய பலம், பிரார்த்தனை பலம் எவ்வளோ சிறந்தது என்பதை கண்டுபிடித்து விட்ட காரணத்தினால் நான் சொல்கிறேன், இனிமேல் 50 லட்சம் மாணவர்கள் நாங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய வேண்டுகோள். சொல்கிறேன்ல, எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கப்பா அந்த மாதிரி. ஏன்னா கூட்டமாக இருக்கீங்க. இன்னொன்று, இது ஒரு தெய்வீக கூட்டம். டிவைன் ஃபேமிலி. மேலே இருக்கிறவங்களை சரி, கீழே இருக்கிற டிவைன் ஃபேமிலி. அதே சமயம் இந்த 2 பாடல்கள் கேட்டேன். இந்த 2 பாடல்களில் அக்ஷய லக்ன பத்ததியை கொண்டாடுவோம் என்ற வரி வந்தது. அந்த வரிக்காக ஒரு தடவை கை தட்டுங்க. கொண்டாடணும். தயவுசெய்து செலிப்ரேட் பண்ணுங்க. 6ல் இருந்தா 8ல் இருந்தா என்ன, 10ல் இருந்தா 11ல் இருந்தா என்னப்பா, செலிப்ரேட் பண்ணுங்கப்பா. எதுல இருந்தா என்னப்பா. இப்போ வேற 10ஆம் வகுப்பு போர்டு எக்ஸாம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்தாலே பயமுறுத்திடும். எல்லாம் நான் 10ஆம் கட்டத்தில் இருக்கிற மாதிரியே அதே புத்தி வருது எல்லாருக்கும். 12th வந்து அதை விட மோசம். தயவுசெய்து மாணவர்களை பயமுறுத்தாதீங்க ப்ளீஸ். உங்கள் வீட்டு குழந்தைகளை பயமுறுத்தாதீங்க. தேர்வை கொண்டாட வைங்க. அக்ஷய லக்ன பத்ததியை கொண்டாடுகின்ற பாவம் நம்மளுக்கு வந்துட்டாலே அவன் மாணவ செல்வங்கள் தேர்வை கொண்டாட வைக்கணும், செலிப்ரேட் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். புரிஞ்சிருந்தா கை தட்டிருப்பீங்க எல்லாரும். வால்யூம் ஏற்றுப்பா. ஸோ அதனால் நமக்கு ஆரோக்கியம் முக்கியம். அது தீரக்கூடிய நோயோ இல்லை தீரக்கூடிய வம்போ தீரக்கூடிய பிரச்சனையோ நம்ம 8க்கு போக வேண்டாம், அது விட்டுருங்க, அது வேற கணக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், நம்முடைய மேல் வயிறையும் அடி வயிறையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கட்டத்தில் இருக்குதோ இல்லையோ, அது இல்லை நம்ம வாழ முடியாது. தயவுசெய்து சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடுங்க. அதெல்லாம் டாக்டர் கலாம் அழகா சொல்றாரு. EAT ஈட்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்டஸ்ன்னு அர்த்தமா. டேஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு, வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்ற மாதிரி. ஆனா ருசிக்கிறதே இல்லையம்மா. காலையில சாம்பார் போட்டாரு, இட்லிக்கு சாம்பார். கை தட்டுங்க அந்த மனுஷனுக்கு முதல்ல. அன்னமய கோஷா என்ன டேஸ்ட். கை அதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், நன்றி சொல்லணும். என் அன்புக்குரிய ஏஎல்பி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்களே, மத்தியானம் சாப்பிடும்போது தயவுசெய்து உணவை பாருங்க. மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்றேன், என்னுடைய சகோதரத்துவமா, சாப்பிடுறதுல கவனமே இல்லை. அந்த சாப்பிடும்போது எங்கேயோ விவசாயி உழைச்சி நமக்கு கொடுத்து
அது சமையல் ரூமுக்கு போய் டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட், சமையல் ரூம் வந்து ஒரு டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட், அங்க இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீக்கி அழகா சமைச்சு அக்னி பகவானோட உதவியோடு அதை கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணி சமைச்சு கைக்கு வந்ததுக்கு அப்புறம் 6 சுவையோட வந்ததுக்கு அப்புறம் அதை அழகா ருசி சாப்பிட வேணாமா? அந்த டைம்ல மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு இதை மிஸ் பண்றீங்களே. ஏஎல்பி ஃபேமிலி அதை பண்ணீங்கன்னா நீங்க ஏஎல்பி ஃபேமிலில இருந்து வெளியில போயிட்டீங்கிறது அர்த்தம். அப்படிலாம் நடக்காது தாமு சார். அப்படி நடக்க விட மாட்டேன்னா இந்நேரம் என்ன பண்ணிருப்பீங்க? எல்லாரும் 3ஆம் பாவத்தை இயக்குங்க. டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, அங்க எவ்வளவு இழுத்துன்னு ஓடிடுவான், இங்க உட்காந்து ஓடு ஒப்பாரி வைக்கிறது. நமக்கு என்ன வந்தது? அதனுடைய கட்டம் சரியில்லை, அது இழுத்துன்னு போகுது, டிராமா. ஆனா நம்ம கிட்ட தட்டுல சாப்பாடு வந்தா டிவியா பாக்குறது, அழகா தரையில உட்காந்தோ இல்ல டைனிங் டேபிள்ல உட்காந்தோ உணவு ருசிக்க வேண்டாமாம்மா? ருசிக்கிறது மூலமா 40% எனர்ஜி ஃப்ரீயா கிடைக்குதுமா. இதை விட வேற என்னமா பரிகாரம் வேணும்? ஹாஸ்பிட்டாலிட்டி எங்க இருக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம கை கெட்ட உணவை நம்ம வாயில போட்டு அரைச்ச மாவை அரைக்கணும். அரைச்ச மாவை அரைக்கிறதே இல்லை, அப்படி அப்படியே முழுகிறது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தானே நம்ம போவோம். ஹாஸ்பிட்டல் வளருதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு மருத்துவமனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உணவு விழிப்புணர்வு இல்லை. ஜோதிடம் என்பது மாபெரும் விழிப்புணர்வு. அதுல உண்ணும் உணவு முக்கியமான விழிப்புணர்வு. அதனால தயவு செய்து பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கையில எடுக்கணும். பொதுவாக நம்முடைய ஏஎல்பி ஃபேமிலி. அண்ட் தென் மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மென்டல் ப்ராப்ளம் இருக்கவே கூடாது, அதுவும் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையை உணர்ந்துட்டீங்க, நீங்க விவரம் தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய வாழ்க்கையை பத்தி புரிஞ்சவங்க, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணவங்க, செல்ஃப் ரியலைஸ் பண்ணவங்க வெளியில பார்க்க முடியாதுமா. ஆனா ஏஎல்பி ஜோதிட ஃபேமிலியில பார்க்கலாமா? உங்களை நீங்களே பார்க்கறீங்கம்மா. உங்களை உணர்ந்த நிலையில் இருக்கிறீங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா? இந்த முட்டி என்னது? இந்த 10ஆம் பாவத்தில் முட்டி இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையாமா? அந்த முட்டி எலுமிச்சம்பழம் மாதிரிமா. ஒரு எலுமிச்சம்பழத்தை பீரோ மேல வைக்கலாம். ஆனா பீரோவை தூக்கி எலுமிச்சம்பழம் மேல வச்சா என்னமாகும்? பாத்துங்க, இங்க எத்தனை பேர் எலுமிச்சம்பழம் மேல பீரோ வச்சுட்டு சுத்துறீங்க? நீங்களே பாத்துங்க. அது ஆம்பளைங்களா, ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, ஜாதகர் நீங்க தான். நான் சொல்றதை புரிஞ்ச உடனே உடம்ப பாத்தீங்க பாத்தியா? அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. இந்த உடலை குறைக்க முடியுமான்னா ஈஸியா முடியும். அதுக்கு காலையில 4:30 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு பழக்கப்படுத்திட்டீங்க. 3:30 மணி 4:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்த ஒருத்தனை தட்டி எழுப்பிட்டீங்க. எல்லாரும் சொன்னாங்க 4 மணிக்கு எழுப்புறோன்னு. கிடையாது, 3:30 மணிக்கு எழுந்துக்கிறோம். 3:30 மணிக்கு எழுந்து சுடுதண்ணியை போட்டு பச்சை தண்ணியை போட்டு குளிச்சுட்டு காலையில எல்லாம் தூங்குற நேரத்தில் நாம உஷாராயிடுறோம். எல்லா எண்ணங்களும் அமைதியா இருக்கிற நேரத்தில் நாம உஷாராகி 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 6:30 மணிக்கு எழுந்தவனுக்கு 24 மணி நேரம்னா 4:30 மணிக்கு எழுந்தவனுக்கு 26 மணி நேரம், 26 ஹவர்ஸ். தலைவிதி மாறுது, விதியை மாத்துது. அப்பதான் நான் சொன்னேன், அருமைக்குரிய பெரியவர், ஒரு மகா குரு உருவாக்கின இன்னொரு குரு, இன்னொரு ஆசிரியர், நம்முடைய சாந்தகுமார் அண்ணன். அவர்கிட்ட சொன்னேன், காலையில் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நீங்க மட்டும் இல்லை, எல்லாரும் எங்களை பாராட்டுறாங்க. சாந்தி தேவி கிளாஸ் எடுக்கிற அவங்கள பாராட்டுறாங்க. அவங்க அமுதா மேடமா எல்லாரையுமே பாராட்டுக்கு என்ன முதல் பாராட்டினா நான் 4:30 to 6:30. ஏன் தெரியுமா? அது ஆச்சரியமா போச்சு. ஏன் தூங்கி 10 மணி வரைக்கும் தூங்கி செல்லம் கொடுத்து குழந்தைங்களை தூங்க வச்சு இன்னைக்கு 4:30 மணிக்கு எழுந்தது ஆச்சரியமா போச்சு. அது ஒரு சாதாரண நிலை. ஆரம்ப காலகட்டத்தில் நாம சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்தோம். ஆனா இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துக்க முடியல. ஏன்? எல்லாம் மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆகி போய் 3ஆம் கட்டத்தில் ப்ராப்ளம் ஆகி போய் எல்லாம் 12 மணி வரைக்கும் டிவி சீரியல் பார்த்து மோசமாக போயிட்டோம்மா. நான் சொல்றது உண்மைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க எல்லாரும்? ஆமாம்மா. ஆனா நல்லா கவனிங்க, எங்கேயாவது ஜோதிட கலையை பற்றி, இந்த வாஸ்து கலையை பற்றி 8 மணிக்கு மேல ப்ரோக்ராம் வந்து பார்த்துருக்கீங்களா? எல்லாம் காலையில தான் வருது. கை தட்டுங்க அதுக்கு முதல்ல. எல்லாம் விடிய காலை சூரியன் வரும்போதே. அதனால நண்பர்களே, தயவுசெய்து யோகா பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த ஹோமத்தில் அந்த வேத விற்பனர்கள்லாம் மந்திரத்தை ஒலிக்கும் போது, அந்த ஒலியை கேட்கும் போது, ஆஹா ஆஹா ஸ்வாஹா ஸ்வாஹால ஒரு ஆகாவை பார்த்தேன்.
அதனால தான் அந்த ஆகாங்கிற சவுண்டை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ஐயோங்கிற சவுண்டத்துக்கு ஓரம் கட்டிட்டு, இனிமேல் என் மனைவி சாம்பாருக்கு உப்பு போடலன்னா, ஆகா எப்பேற்பட்ட கலை, சாம்பார்ல உப்பு இல்லாம படைத்தாயே நீ வாழ்கன்னு பாராட்ட தொடங்கிட்டேன். திடீர்னு கோச்சிக்கிறா, ஏமா நேற்று சட்டையை துவைக்காமே வச்சுட்டீங்களே. டெய்லி துவைச்சு பார்த்தேன்னா வேலைக்காரியான்னு கேட்டாங்க. ஆகா எப்பேற்பட்ட கோபம், இந்த கோபத்துக்கு தானே ரசிக்கனே இல்லை, நான் ரசிக்கிறேன் ஆகா போட்ட சவுண்டை. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் ஆகா போட்டோம்னா அதை விட பரிகாரம் இருக்காம்மா. எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலை 6, 8, 10, 12 வரும் முதல்ல ஆகா போட்டு பாருங்க. ஐயோ போட்டுறாதீங்க. அந்த ஆகாவோட வாழ்க்கை நடத்தினா நாம எல்லாம் ஓஹோன்னு இருப்போம் என்று கூறி, உங்களுடைய ஆசீர்வாதம் கைத்தட்டல் மூலமாக உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய மகா குரு ஜோதிடக்கலை நமக்குள் விதைத்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவருடைய குரு நீல்கரோலி ஐயா அவர்களுக்கு எல்லோரும் எழுந்து நின்று மீண்டும் ஒரு முறை அவருக்கு பலத்த கைத்தட்டல், அந்த உயர்ந்த ஆன்மாவுக்கு பலத்த கைத்தட்டல், அந்த ஒளி போய் அதிர்வலைகளாக அவருக்கு சேரட்டும், அவருடைய அருளை பெறுவோம் என்று கூறி இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த மீடியா நண்பர்களுக்கு கைத்தட்டுங்கம்மா எல்லாரும். ஏன்னா நம்ம உட்கார்ந்து ரசிக்கிறோம், அந்த குழந்தைங்க பாருங்கம்மா நிக்குதுங்கம்மா. அந்த பாதத்தில் விரயம் வந்துடக்கூடாதம்மா, 12ஆம் வீட்டுக்கு போயிடக்கூடாதும்மா, 11ல் இருக்கணும்னு வேண்டுங்கம்மா. 11ல் ரெட்டிப்பு லாபம் வரட்டும். அந்த மீடியா நண்பர்கள் கைத்தட்டி, இந்த ஆடியோ நண்பர்களுக்கு எல்லாம் கைத்தட்டி, கோமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்முடைய மாணவர்கள் என்று கேட்கும்போது எவ்வளோ பெரிய ஆனந்தம். இந்த ஆனந்தத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற நம்முடைய பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை என் தங்கை இளவரசிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.